கொள்கையில் வந்து ஹிந்தி கட்டாயம் திணிக்கப்படாதுங்கிறது வந்து தொடர்ந்து பிஜேபி சொல்லிட்டு வராங்க, தலைவர்களும் சொல்லிட்டு வராங்க. அது மக்களை ஏமாற்றுகின்ற பசுப்பு வார்த்தை. ராஜாஜி காலத்திலே 38ஆம் ஆண்டு நேரடியாக இந்தியை திணித்தார்கள். அது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஏமாற்றி உள்ளே நுழையலாம் என்று பார்க்கின்றார்கள். நாங்கள் இந்தியை சொல்லவில்லை, எந்த மொழியை வேண்டுமானாலும் 3வது மொழியாக கற்கலாம் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற வார்த்தை. அவர் நோக்கமெல்லாம் அப்படி ஏமாற்றி இந்தியை கொண்டு வருவதுதான் முதன்மையான திட்டம். அதுக்கு அடிப்படை மொழிகளுக்காக அவர்கள் ஒதுக்கிய பணத்தில் சமஸ்கிருதத்துக்கு 1700 கோடி ரூபாய் ஒதுக்கிய ஒன்றிய அரசு தமிழ் மொழிக்கு வெறும் 70 கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கின்றது. வேறு எந்த மாநில மொழிக்கும் பணம் ஒதுக்காத போது 3வது மொழியாக எதை கொண்டு வருவார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே இந்தியா முழுவதும் 3வது மொழி என்ற பெயரிலே இந்தி பேசாத மாநிலத்தில் கூட ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் தங்களுடைய மொழியை இழந்து இப்போது தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கின்ற காரணத்தால் எந்த வகையில் வந்தாலும் இந்தியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். டீலிமிட்டேஷன் வந்து மற்ற பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக தமிழக முதல்வர் வந்து இது கொண்டாந்துருக்காரு என்று அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நாடகம் இதெல்லாம். அப்போ அவருக்கு நன்றாக தெரிகிறது, மாநிலங்களின் மீது ஒன்றிய அரசு பல்வேறு பிரச்சனைகளை திணிக்கின்றது, அதையும் எதிர்த்து போராட வேண்டி இருக்கின்றது என்பதைத்தான் அவர் சுட்டிக்காட்டுகிறார். சொன்னால் அதற்கும் போராடுவதற்கு தமிழ்நாடு தயாராக இருக்கின்றது. மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்காதது, மாநிலங்கள் இன்றைக்கு ரயில்வே தேர்வு கூட தெலுங்கானாவில் போய் தேர்வு எழுத வேண்டிய அளவுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தேர்வு எழுத முடியாத அளவுக்கு ஒரு சோதனையை வைக்கின்றது. இப்படி ஒன்றிய அரசு மாநிலங்களை வஞ்சிக்கின்ற கொடுமைகளை தொடர்ந்து போராடுகின்ற நிலையில்தான் இப்போது அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு உரிமையை பாராளுமன்றத்தில் எத்தனை 40க்கு 40 என்று போனாலும் உங்களுடைய குரல் இங்கு எடுபடக்கூடாது என்பதற்காகவே மற்ற மாநிலங்களுக்கு, இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகளை பிரித்து கொடுக்கவும், தமிழ்நாட்டு தென்னிந்திய தொகுதிகளை மாநில தொகுதிகளை குறைத்து விட்டால் இவர்கள் எந்த உரிமையை பற்றியும் இன்னும் பேச வாய்ப்பு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதை செய்கின்றார்கள். இதை சந்திக்க முடியாத அண்ணாமலை, பேச முடியாத அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமையை கேடுகட்டு போனாலும் பரவாயில்லை, தங்களுடைய அரசியலை பேச வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வீணான பழியை சுமத்துகிறார். தொடர்பாக பொதுக்கூட்டம் வரை நடக்குது இன்னைக்கு திருச்சியில். இது அவர் தொடர்ச்சியாக பொய்யான தகவலை பரப்புவதுதான் அவருடைய வேலை. அந்த வகையிலே இப்போது பார்த்தால் நேற்றைக்கு கூட கர்நாடக முதலமைச்சருக்கு ஏதோ கருப்பு கொடி காட்டுகிறோம் என்று சொல்லி அந்த தமிழக முதல்வர் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியை, தென் மாநிலங்கள் உரிமைகளை பறிக்கப்படுகின்ற செய்தியை உணர்ந்து அத்தனை மாநில முதல்வரையும் ஒருங்கிணைத்து அவர்கள் செய்கின்ற இந்த முயற்சியை பின்னுக்கு தள்ளுகின்ற முயற்சியாக கர்நாடக முதல்வருக்கு கருப்பு கொடி என்று சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் இப்போது தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். இதுவரை தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசில் வந்த மோடி அரசு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆளுகின்றது. அவர்கள் இராணுவம் கடற்படை வைத்துக் கொண்டிருந்தாலும் சிங்கள இராணுவம் அத்துமீறி தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ந்து சுட்டு தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய படகுகளை பறிமுதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி இதுவரை இலங்கையை பற்றி கண்டிக்கவோ இலங்கை பிரதமரிடத்தில் பேசவோ இல்லாத மோடி இன்றைய தினம் அவர் வருகின்ற 7ஆம் தேதி இலங்கைக்கு செல்லுகிறார் என்று சொன்னால் அதானிக்கும் அம்பானிக்கும் அங்கே தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மட்டுமே செல்லக்கூடிய மோடி தமிழ்நாட்டு மீனவர்களை பற்றி இதுவரை பேசாத மோடி இன்னும் பேச மாட்டார் என்கின்ற போது நாம் கர்நாடக முதலமைச்சருக்கு கருப்புடி காட்டுகிற அண்ணாமலை தமிழக மீனவர்களை பற்றி பேசாத மோடிக்கும் கருப்புடி காட்ட வேண்டும். இந்த நடைபெற்ற நேற்று கூட்டத்தில் வந்து 25 வருஷம் தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க டீலிமிட்டேஷனை. அப்போ அடுத்த தலைமுறை பாதிக்கும்ல அதுக்கு?
அதற்குள் நிச்சயமாக மக்கள் இடத்தில் ஒரு எழுச்சி ஏற்படும். கடந்த 71ஆம் ஆண்டே இது நடந்திருக்க வேண்டும். அப்போதும் இந்த கோரிக்கை தான் வைக்கப்பட்டது. கோரிக்கை வைக்கப்பட்டு 20 ஆண்டுகள் தள்ளி 40 ஆண்டுகள் வரைக்கும் இது தள்ளி போன காரணத்தால் தான் நாம் இதுவரை இந்த உரிமைகள் பறிபோகாமல் காப்பாற்றிக் கொண்டோம். இப்படி தள்ளி போடுகின்ற போது நமக்கு அந்த 25 ஆண்டுகள் வாய்ப்பு ஏற்படும். அந்த 25 ஆண்டுகள் வாய்ப்பு ஏற்படுகின்ற போது அரசியல் மாற்றம் வரும். அந்த அரசியல் மாற்றம் வருகின்ற போது இந்த சங் பரிவார் கூட்டம் காணாமல் போயிருக்கும். அப்போது நம்முடைய உரிமைகள் நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்காக 25 ஆண்டுகள் தள்ளி கேட்கின்றார். சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு நடக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து மற்ற கட்சிகள் சொல்லிக் கொண்டு வராங்க. ஏற்கனவே தெலுங்கானா, பீகார் எடுத்திருக்காங்க. அப்போ தமிழகத்தையும் எடுக்கலைங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது. பீகார், தெலுங்கானா எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. காரணம், சட்டப்படி அது ஒன்றிய அரசு தான் அதை நடத்த வேண்டும். அதை சட்டப்படி அவர்கள் ஒன்றிய அரசு நடத்தினால்தான் அது முழுமையாக இந்திய அளவிலே அது நடைமுறைக்கு சாத்தியத்துக்கு வரும். வெறும் மாநில அரசுகள் எடுக்கின்ற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அரசின் கோப்புகளில் மட்டுமே முடங்கிவிடும். ஆகவேதான் ஒன்றிய அரசு தான் முறையாக எடுக்க வேண்டும். எடுத்தால்தான் அதை அறிவிக்க முடியும். தெலுங்கானாவும் பீகாரும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை தவிர இதுவரை வெளியிடவில்லை. ஏனால் வெளியிடுகின்ற உரிமை அதற்கு இல்லை. அதனால்தான் நாம் தமிழ்நாட்டிலே ஒன்றிய அரசு எடுக்கட்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். தொடர்ந்து தமிழக கடன் சும்மா ஏறிக்கொண்டே போகிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்கட்சியில் சொல்லிக் கொண்டிருக்காங்க. நிச்சயமாக நாம் இந்தியாவிலேயே அதிக வருமானம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. அந்த ஜிஎஸ்டி என்ற பெயரிலும் மத்திய அரசு தரக்கூடிய சுங்க சாவடியில் தரக்கூடிய வரி என்ற பெயரில் பல்வேறு வரிகள் தமிழ்நாட்டிலிருந்து தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கொடுக்கின்ற வரியில நமக்கு ஒன்றிய அரசு நமது பங்கை சரியாக தராத காரணத்தால் ₹1 தருகிறோம் என்று சொன்னால் அந்த உத்தரப்பிரதேசம் தரக்கூடிய ₹1 அவர்களுக்கு திருப்பி ₹4 அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. பீகாருக்கு ₹3 வழங்கப்படுகின்றது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறும் 29 பைசா வழங்கப்படுகின்றது. தருகின்ற ₹1 கூட திரும்ப தருவதில்லை, 29 பைசா தரப்படுகின்றது. இப்படி அவர்கள் தராத காரணத்தால் தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் அதனால் நின்று போக விடக்கூடாது என்பதற்காக கடன் வாங்கியாவது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மாநில அரசு இப்படி கடன்பட்டு இந்த மக்களிடத்தில் கட்டுமானங்களையும் தொழில் வளர்ச்சியும் விவசாய வளர்ச்சியும் கல்வி வளர்ச்சியும் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து தமிழக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போறாங்க. தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி டெய்லி ஒரு கொலைகள் நடைபெற்றுக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதாவது மக்களிடத்திலே பரவலாக இது போன்ற சம்பவங்கள் நடந்தாலும் அது உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இப்போது ஒவ்வொரு அதிகமாக நடக்கக்கூடிய கொலை எல்லாமே ஒரு சொந்த தகராறிலே குடும்ப தகராறிலே நடக்கக்கூடியது. அதே போல பாலியல் பலாத்காரங்களும் அதுவும் ஒரு ஆண்கள் மத்தியில் போதுமான ஒரு அந்த கல்வி வளர்ச்சி அதை பற்றிய செக்ஸ் சம்பந்தமான கல்வி இல்லாத காரணத்தாலும் அந்த வெறும் அந்த ஒரு பாலியல் உணர்வை அதிகமாக அவர்கள் அது ஒரு முறையான ஒரு இயற்கையான ஒரு உணர்வு என்பதை புரிந்து கொள்ளாத காரணத்தால் இது போன்ற சம்பவங்கள் ஏராளம் நடைபெறுகின்றது. அதற்கு பாலியல் பலாத்காரங்கள் அதிகம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு பள்ளிகளிலிருந்தே அதற்கான அதாவது செக்ஸ் சம்பந்தமான கல்வியை மாணவர்களுக்கு கொடுத்தால் அதன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்துவிடும். அந்த ஈர்ப்பு அந்த வயதிலே வராமல் தடுக்க முடியும். அதை புரிந்து கொள்வார்கள். அந்த வகைக்கு அந்த கல்வியும் வேண்டும். வெறும் பாலியல் பலாத்காரம் என்று சொன்னால் அது சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டது மட்டுமல்ல, சமூகத்தினுடைய விழிப்புணர்ச்சியை பொறுத்தது. சமூகம் அதற்கான விழிப்புணர்ச்சியை பெற வேண்டும். அதை பொறுத்தது அதற்கான கல்வியையும் கொண்டு வந்தால்தான் இதையெல்லாம் நாம் கட்டுப்படுத்த முடியும். தமிழுக்கு முக்கியத்துவம் கூடிய திமுக ஆட்சியில் சிபிஎஸ்சி பள்ளி அதிகம் நடத்துறாங்க. குறிப்பாக அமைச்சருடைய பையனை தமிழை படிக்கல, வெளிநாட்டு மொழியை படிக்க வைக்கிறாங்க. இவங்க எப்படி தமிழுக்கு முக்கியத்துவம் அதாவது அந்த தமிழ்ல படிக்க வைக்கிறாங்க. யார் யார் என்னென்ன படிக்கணும்னு எல்லாம் அவங்கவுங்க உரிமை. இவங்க தமிழ்ல படிக்க வைக்கிறாங்க. இவங்க ஏன் சாதாரண அரசு கல்லூரியில அரசு பள்ளிகளில் ஹிந்தி இல்லை,
மற்ற பள்ளிகளில் இந்தியர்கள் சொன்னால் அந்த வேற்றுமை ஏன்னு கேட்குறாங்க. அந்த வேற்றுமையை உருவாக்குறது இவங்க தான். சிபிஎஸ்இ பள்ளின்னு எதுக்கு இவங்க உருவாக்குறாங்க? எதுக்கு அதில் கேந்திரிய வித்யாலயான்னு எதுக்கு தேவை? அரசு பள்ளிகள் தான் இங்கே இருக்கு. அரசு பள்ளிகள் 75% இருக்கும்போது 25% கேந்திரிய வித்யாலயங்கள் எதுக்கு கொண்டு வரப்பட்டது? அதே போல சிபிஎஸ்இ பள்ளி எதுக்கு கொண்டு வரப்பட்டது? அது மேட்டுக்குடி மக்கள் மட்டுமே படிப்பதற்காக. அது மத்திய அரசு, அது ஒன்றிய அரசு அதை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அது 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 இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இவர்கள் யாருமே அங்கே போய் படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே அரசு பள்ளியிலே படிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இதுல பாராளுமன்றத்தில் கூட நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, பெரியார் ஏதோ பெரியார் தமிழை பத்தி பேசினாரு, தவறா பேசினாருன்னு. தமிழ் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க. நாங்க கேட்கிறோம், நிர்மலா சீதாராமன் சார்ந்த சமூகம் அது பார்ப்பன சமூகம். அந்த சமூகத்து மாணவர்கள், அவருடைய பிள்ளைகள் யார் தமிழ் வழியிலே படிக்கின்றார்கள்? தமிழ் வழியில பாடத்தை எடுத்து படிக்கிற ஒரு பார்ப்பனர்களை நாம் பார்க்க முடியாது. யாரெல்லாம் ஆங்கில வழி தான். அது அரசு பள்ளியா இருந்தாலும் தனியார் பள்ளியா எல்லாம் ஆங்கில வழியில தான் படிப்பாங்க. அங்கு யாருமே அக்ரகாரத்து பிள்ளைகள் யாருமே தமிழ் படிப்பதில்லை. இப்படி அவர்கள் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு நம் மக்கள் பெரும்பான்மையாக படிக்கக்கூடிய கல்வியை தடுப்பதற்காக இப்படி ஒரு தந்திரமான ஒரு கேள்வியை கேட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். அதற்கெல்லாம் இங்கே இடமில்லை. ஏன்னா அங்கே இன்னும் சொல்ல போனா அந்த அரசு அமைச்சர்களுடைய பிள்ளைகளோ எம்எல்ஏக்கள் பிள்ளைகளோ அல்லது யாருடைய பிள்ளைகள் இந்தி படிச்சிருந்தாலும் அவங்க யாருமே இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படலை. அவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகளாக வந்து காட்டப்படலை. அரசு பள்ளியில் இந்தி படிக்காத மாணவர்கள் தான் இன்றைக்கு இதுல ராக்கெட் ஏவுதளத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளில தலைமை தாங்குகின்ற இதுவரைக்கும் வந்த தமிழர்கள் 5 பேரும் மாநகராட்சி பஞ்சாயத்து பள்ளியில இந்தி படிக்காமல் தமிழை முதன்மையா பாடமாக எடுத்து படித்தவர்கள் தான். ஆகவே இவர்கள் வெறும் ஏதோ ஒரு சிலர் படிக்கின்றார்கள் என்று காட்டி ஏமாற்ற முடியாது. புள்ளி விவரங்கள் தமிழ் மாநகராட்சி பள்ளியில படித்தவர்களும் இருமொழி கொள்கை படித்தவர்கள் மட்டுமே இன்னைக்கு சோபித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பிரபலியமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மக்களுக்கு புரியும். அதற்கு மேல இந்தியிலே பிறந்த இந்தியிலே பேசுகிற மாநிலத்தை சார்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்றார்கள். இவர்களை பார்த்த பின்னாலும் தமிழ்நாட்டில் யாரும் இந்திக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள், இந்தி எடுத்து படிக்க மாட்டார்கள்.